பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 29ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். The book of Deuteronomy chapter 30 verse 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு முன்பாக கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரா? ஜீவன் ஒரு பக்கம், மரணம் ஒரு பக்கத்தில் தேவன் வைத்திருக்கிறாராம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சாட்சியாக வானத்தையும் பூமியும் வைக்கிறேன். நான் உனக்கு சாய்ஸ், உனக்கு 2 காரியத்தை நான் கொடுக்குறேன். இதில் நீ ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சாய்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாங்க? ஒரு பக்கம் ஜீவன் இருக்குது, ஒரு பக்கம் மரணம் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் காணப்படுகிறது, அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்குது? சாபம் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று நீ என்ன செய்? நீ தெரிந்து கொள், நீ சூஸ் பண்ணு. உனக்கு என்ன, எது உனக்கு வேண்டும் என்பதை நீ சூஸ் பண்ணு, நீ தெரிந்து கொள். ஆண்டவர் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் தேவன் அந்த சாய்ஸை கர்த்தர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். தேவன் எல்லா மனுஷங்களுக்கும் முன்பாக ஆண்டவர் ஜீவனையும் வைத்திருக்கிறாரு, மரணத்தையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறாரு, சாபத்தையும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்வீர்களா, இல்லை மரணத்தை தெரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா, இல்லை சாபம் வேண்டுமா? அது நம்ம கையில் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் சாய்ஸ். இப்போ நம்ம ஒரு சாப்பாடுக்கு நீங்கள் போகிறோம், புஃபே, எல்லா விதமான உணவுப் பொருட்களும் பதார்த்தங்களும் அந்த இடத்துல காணப்படுகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? எது நமக்கு வேணுமோ அதை நம்ம பிளேட்டில் போட்டுக்கிறோம். யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணல, யாரும் நம்மளை இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணுன்னு சொல்ல. எல்லாமே சாய்ஸஸ் அந்த டேபிளில் இருக்குது. எல்லாத்துடைய நேம்ஸும் கொடுக்கப்படுகிறது. அப்போது நமக்கு என்ன பிடிக்குமோ, நம்மளுக்கு எது ஆகாரத்தை கொடுக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ, நியூட்ரிஷியஸாக இருக்கும், ஹெல்த்தியாக எது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். எனக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? இனிப்பு உள்ள எந்த காரியத்தையும் நான் தொடக்கூடாது, இல்லையா? அப்போ அது எனக்கு உரிய காரியம். அவங்க வச்சதுனால நான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு சாய்ஸ் இருக்குது. எனக்கு அதை எடுக்கலாம், எடுக்காமையும் இருக்கலாம், என்னுடைய சாய்ஸ். அந்த மாதிரி இன்னைக்கு தேவன் எல்லாருக்குமே சாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு மட்டும் இல்லை, ஆண்டவரை அறியாதவர்களுக்கும், அவர்கள் ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவங்க தேவனே கிடையாதுன்னு சொல்கிறவங்களா இருக்கலாம், எல்லாருக்குமே ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நம்மளை ஆண்டவர் எதை தெரிந்து கொள்ள சொல்லுகிறாரு? ஜீவனை நீ தெரிந்து கொள், மரணத்தை தெரிந்து கொள்ளாத. நீயும் உன் சந்ததியும் பிழைக்க வேண்டுமா? நீ ஜீவனை தெரிந்து கொள். அடுத்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆமேன். இந்த தேசத்தில் நம்ம நிலைத்திருக்கும்படி, நம்ம குடியிருக்கும்படி நம்ம என்ன செய்யணுமா? உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து, கர்த்தரில் அன்பு கூற வேண்டும், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், அவரை பற்றி கொள்வாயாக, அவரையே சார்ந்து கொள்வாயாக, அவரையே நம்புவாயாக, அவர் மேலே விசுவாசம் வைப்பாயாக.
அவரே நமக்கு யாரா இருக்கிறாரு? ஜீவனா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன்னு சொன்னார்னா, ஆண்டவரை தேவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை அல்ல, பிசாசிற்குரிய காரியங்களை அல்ல, தேவனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்னால் கொடுத்துருக்கிற சாய்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை தெரிந்து கொள்ள போகிறோம்? என்னுடைய நண்பர்களை பிரியப்படுத்த நான் தேவனை நான் விட்டுவிடக்கூடாதே. என்னுடைய காரியங்களுக்காக நான் தேவனை நம்ம விட்டுறக்கூடாதே. நம்ம தேவனிடத்தில் அல்லவா ஜீவன் இருக்கிறது. அவரே எனக்கு ஜீவனாக இருக்கிறார். அவரே எனக்கு தீர்க்க ஆயுசாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம் இல்லையா? தீர்க்க ஆயுசு. ஆனால் முற்றிலும் பூரணமான வயது. ஆண்டவர் அதை தெரிந்து கொள்ள சொல்லுகிறார். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி, நன்றாயிருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள். கர்த்தர் என்ன சொன்னாங்க? 2 பாதை இருக்குது. ஒன்று குறுகலான பாதை, ஆனால் அது ஜீவனுக்கு எதுவாய் நடத்தும். இன்னொன்று எப்படின்னா ஹைவே மாதிரி இருக்குதான், நெடுஞ்சாலையாக இருக்குது, பெரிய பாதை. அது மரணத்துக்கு நேர நடத்தும். நீ இந்த குறுகலான பாதையை தெரிந்து கொள். வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம், கஷ்டம் வரலாம், ஆனால் அது எங்கே நடத்துது? என்னைய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்துகிறது. ஏமாற்றம் இல்லாமல் நம்ம வாழுகிற ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதில் போதும் அப்படின்னு நம்ம வாழுகிற ஒரு வாழ்க்கை, அல்லேலூயா, அது ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிறது. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஏனென்றால் நான் நியாயமானபடி என்னுடைய வாழ்க்கையை வாழுகிறேன். அநியாயம் நம்மளிடத்துல காணப்படக்கூடாது. இன்னைக்கு அநியாயமாக செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அநேக பணங்களை வைத்திருக்கலாம், ஆனால் அது ஜீவனை கொடுப்பதில்லையே, அது ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுப்பதில்லையே, அவர்கள் பிழைப்பதற்கு அது அவர்களை வழிநடத்துவது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள், நீ என்னை தெரிந்து கொள், நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன், நானே உனக்கு தீர்க்காயுசாக இருக்கிறேன். அந்த தேவனிடத்தில் அன்பு கூறலாமா? அந்த தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கலாமா? அந்த கர்த்தரை நாம் பற்றி கொள்வோமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து நீ எதை சூஸ் பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க. யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரம்தான் சேவிப்போம். இன்னைக்கு நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம்? ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லலாமா? ஆண்டவரே, நான் உங்களை சூஸ் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு பின்னாலப்பா, சிலுவை எனக்கு முன்னால் இருக்கட்டும், நான் உங்களை தான் ஆண்டவரே தெரிந்து கொள்ளுகிறேன், உங்கள் பின்னால் நான் வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் இருந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?